நீங்க யாரையாவது காயப்படுத்தினீங்களா? கத்திக்கொண்டு இல்ல, வார்த்தைகளால். வார்த்தைகள் சின்னதுதான், ஆனா அதன் தாக்கம் பெரியது. ஒரு வார்த்தை ஒருவரின் மனசை உடைக்க முடியும். இஸ்லாம் நமக்கு சொல்லுது, நம்ம நாக்கு ஒரு அமானா, பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ, அவர் நல்லதை பேசட்டும், இல்லையெனில் மௌனம் காக்கட்டும். சஹீஹ் அல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம். நாம் கோபத்தில் பேசும் சில வார்த்தைகள் ஒருவரின் உள்ளத்தை உடைக்குது. நமக்கு அது சாதாரணமா தோணும், ஆனா அவர்களுக்கு அது வலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் மென்மையாக பேசினார்கள். அவர் சொன்னது, நல்ல வார்த்தை கூட ஒரு சதாக்கா, தானம். அதனால் நல்ல வார்த்தைகள் பேசுங்கள், காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிருங்கள். கோபத்தில் பேச வேண்டாம். சில சமயம் அமைதி சிறந்த பதில். நாக்கை காப்பாத்தினால் உறவுகளை காப்பாத்தலாம். அல்லாஹ் நம்மை மென்மையான மனமும் வார்த்தைகளும் கொண்டவர்களாக ஆக்குவானாக. ஆமீன்.